ஹரே கிருஷ்ணா. எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக்க சுவாமிக்கும் எனது சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அத்தியாயம் 58 பௌமாசுர முக்தி. பௌமாசுரனை பற்றிய செய்திகள். அவன் 16,000 அரச குமாரிகளை கடத்தி சென்று சிறை வைத்தது, அதிசயத்தக்க சிறப்புகள் மிகுந்த பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் அவன் கொல்லப்பட்டது ஆகிய விவரங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமியால் பரீட்சித் மகாராஜாவிற்கு விளக்கமாக கூறப்பட்டுள்ளன. பொதுவாகவே எல்லா அசுரர்களும் தேவர்களுக்கு எதிராகவே செயல்படுவார்கள். பௌமாசுரன் மிகுந்த பலத்தை பெற்றபோது வருணனின் சிம்மாசனத்திலிருந்த வெண்குடையை வலுக்கட்டாயமாக அபகரித்தான். தேவர்களின் தாயான அதிதியின் காதணிகளையும் அவன் அபகரித்தான். தெய்வீக மலையான மேருமலையின் ஒரு பகுதியான மணிபர்வதத்தை வென்று ஆக்கிரமித்து கொண்டான். தேவராஜனான இந்திரன் துவாரகைக்கு வந்து பௌமாசுரனின் அக்கிரம செயல்களை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முறையிட்டான். தேவராஜனான இந்திரனின் முறையீடுகளை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யபாமா சமேதராக உடனடியாக பௌமாசுரன் இருப்பிடத்திற்கு சென்றார். இருவரும் கருட வாகனத்தில் அமர்ந்து பௌமாசுரனின் தலைநகரமான பிராக்ஜோதிஷபுரத்தை அடைந்தனர். பாதுகாப்பான அரண்களை கொண்ட அந்த நகரத்தினுள் செல்வது எளிதான காரியமே அல்ல. முதலில் நகரின் 4 திசைகளுக்கும் பாதுகாப்பாக பலமிக்க அரண்கள் அமைந்திருந்தன. பலமிக்க சேனைகள் அவற்றில் காவல் புரிந்தன. அதனை அடுத்து நகரத்தை சுற்றி ஆழமான அகழிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இது மட்டுமல்லாமல் நகரத்தை வளைத்தபடி மின்சாரம் பாய்ந்த கம்பிகள் இடப்பட்டிருந்தன. இதை அடுத்து அனிலம் என்ற வாயு பொருள் பாதுகாப்புக்காக இடப்பட்டிருந்தது. அதன்பின் முரன் என்ற அசுரனால் நிர்மாணிக்கப்பட்ட முள்வேலி நகரை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வாறாக இன்றைய விஞ்ஞான முறைப்படியிலான பாதுகாப்புகளை பலமாக அந்த நகரம் பெற்றிருந்தது. ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு வந்து தமது கதையின் தாக்குதல்களால் கோட்டைகளை நொறுக்கினார். கிருஷ்ணர் விடுத்த அம்பு மழை ஆங்காங்கே இருந்த படைகளை விரட்டியடித்தது. தமது புகழ்மிக்க சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்து அவர் மின்சாரம் பாய்ந்திருந்த வேலிகளை செயலற்று போகச் செய்தார். நீர் நிறைந்திருந்த அகழிகளும் வாயுக்களாலான பாதுகாப்புகளும் முராவால் அமைக்கப்பட்ட மின்சார வேலி கம்பிகளும் தகர்க்கப்பட்டன. ஸ்ரீகிருஷ்ணர் எழுப்பிய சங்கநாதம் மாவீரர்களின் மனோவலிமையை மட்டுமன்றி போர்க்கருவிகளையும் உடைத்தது. அவரது வெல்ல முடியாத கதை நகரை வளைத்திருந்த கோட்டையின் சுவர்களை நிர்மூலமாக்கியது. ஸ்ரீகிருஷ்ணர் எழுப்பிய சங்கநாதம் ஊழிக்காலத்தின் இடியைப் போல ஒலித்தது. அந்த ஓசையை கேட்ட முரா என்ற அசுரன் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்து என்ன நடக்கிறது என்பதை கண்டறிவதற்காக வெளியே வந்தான். அவன் 5 தலைகளை கொண்டிருந்தான். நீண்ட காலமாக நீரினுள் வசித்திருந்த முரா அசுரன் ஊழிக்காலத்து சூரியனைப் போல பிரகாசித்தான். தன்மையில் அவன் கொழுந்து விட்டெரியும் நெருப்பை ஒத்திருந்தான். அவனது தேஜஸ் கண்களை பறிப்பதாக இருந்தது. வெளியே வந்ததும் அவன் திரிசூலத்தை ஏந்தியபடி முழுமுதற் கடவுளை நோக்கி வேகமாக பாய்ந்தான். அப்போது அவன் கருடனை தாக்க வரும் ஒரு பெரிய நாகத்தைப் போல காட்சியளித்தான். மிகுந்த கோபமடைந்திருந்த முரா உலகத்தையே விழுங்கி விடுபவன் போல தோன்றினான். முதலில் அவன் தன் 5 வாய்களாலும் சிங்கம் போல் கர்ஜனை செய்து திரிசூலத்தை சுழற்றியபடி ஸ்ரீ கிருஷ்ணரின் வாகனமான கருடனை தாக்கினான்.
அவன் எழுப்பிய கர்ஜனை வாயுமண்டலம் மூலமாக உலகெங்கிலும் பரவி விண்வெளியில் எதிரொலித்தது. 10 திசைகளையும் சென்றடைந்து பிரபஞ்சம் முழுவதிலும் கடகடவென ஒலித்தது. முராவின் துரிசூலம் தம் வாகனமான கருடனை நோக்கி வருவதைக் கண்ட கிருஷ்ணர் 2 அம்புகளை பிரயோகித்து தன்னுடைய கரத்தின் திறமையால் திரிசூலத்தை கண்டதுண்டமாகச் செய்தார். அதே சமயத்தில் பல அம்புகளை பயன்படுத்தி அசுரனின் வாய்களை கிழித்தார். முழுமுதற் கடவுளால் தாக்குண்ட முரா அவரை தன் கதையால் அடிக்க முயன்றான். ஆனால் கிருஷ்ணர் மிகுந்த கோபத்துடன் தன் கதையை சுழற்றி அசுரனை அடித்தார். ஆயுதத்தை இழந்த அசுரன் பலம் வாய்ந்த தன் கரங்களால் கிருஷ்ணரை தாக்க முற்பட்டான். ஆனால் கிருஷ்ணர் தம் சுதர்சன சக்கரத்தை செலுத்தி அசுரனின் 5 தலைகளையும் வெட்டி வீழ்த்தினார். இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட பெரும் மலையின் சிகரத்தைப் போல அந்த பெரிய அசுரனான முரா நீரினுள் வீழ்ந்தான். முராவுக்கு தாம்ரன், அந்தரிக்ஷன், சிரவணன், விபாவசு, நபஸ்வான், அருணன் ஆகிய 7 குமாரர்கள் இருந்தனர். செருக்குற்றிருந்த அவர்கள் தங்கள் தந்தையின் மரணத்துக்கு பழிவாங்க எண்ணி மிகுந்த கோபம் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரோடு போரிட ஆயத்தமானார்கள். அதற்கான ஆயுதங்களையும் படைகளையும் சேகரித்து கொண்டு பீடா என்ற பெயருடைய அசுரனை படையின் தளபதியாக நியமித்தார்கள். பௌமாசுரனின் கட்டளையின்படி எல்லோரும் ஒருங்கே ஸ்ரீ கிருஷ்ணரை தாக்கினார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன்பு வந்து பலவகையான ஆயுதங்களால், அதாவது வாள், கதை, ஈட்டி, அம்பு, சூலம் போன்றவற்றால் கிருஷ்ணரை தாக்கினார்கள். முழுமுதற் கடவுளின் சக்தி அளவிட முடியாதது, வெல்ல முடியாதது என்பதை அவர்கள் அறியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் தம் அம்புகளால் பௌமாசுரனின் சேனா வீரர்களின் எல்லா ஆயுதங்களையும் தானியங்களைப் போல சிதறடித்தார். பௌமாசுரனின் படைத்தலைவனான பீடாவும் அவனது உதவியாளர்களும் தலைகளை இழந்து கால்கள், கைகள், தொடைகள் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்தார்கள். எல்லோரும் மரணத்தின் அதிபதியான யமராஜனிடம் அனுப்பப்பட்டார்கள். பௌமாசுரனுக்கு நரகாசுரன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. ஏனெனில் அவன் பூமி தேவியின் குமாரன். முழுமுதற் கடவுளின் ஆயுதங்களால் போர்க்களத்தில் தன் சேனாதிபதிகளும் வீரர்களும் கொல்லப்படுவதைக் கண்ட நரகாசுரன் பகவானிடம் மிகுந்த கோபம் கொண்டான். பின்னர் அவன் மாபெரும் யானை படையுடன் நகரை விட்டு வெளியே வந்து போர்க்களத்தை அடைந்தான். அந்த யானைகள் எல்லாம் கடல் பிரதேசத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவை. அவைகளுக்கு மதுவை நிறைய ஊட்டியிருந்தார்கள். அந்த யானைகள் மதம் கொண்டிருந்தன. யானைப்படையினர் வெளியே வந்தபோது பகவான் கிருஷ்ணரும் அவரின் தேவியும் விண்வெளியில் உயர்ந்த இடத்தில் பிரகாசமாக வீற்றிருக்க கண்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் சூரியனையொட்டிய கருமேகம் போல ஒளிர்ந்தார். உடனே பௌமாசுரன் சதக்னி என்ற ஆயுதத்தை விடுத்தான். அந்த அஸ்திரத்தால் நூற்றுக்கணக்கான போர் வீரர்களை ஒரே வீச்சில் கொல்ல முடியும். அதே சமயத்தில் அசுரனின் உதவியாளர்களும் தத்தம் ஆயுதங்களை முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை நோக்கி வீசினார்கள். அவர்களின் அஸ்திரங்களையெல்லாம் முறியடிக்கும் வகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம் அம்புகளை விடுத்தார். அதன் விளைவாக பௌமாசுரனின் படை வீரர்களும் படைத்தலைவர்களும் கைகால்கள், தலைகளை இழந்தவர்களாய் பூமியில் விழுந்தார்கள். அவர்களுடன் அவர்களின் குதிரைகளும் யானைகளும் வீழ்ந்தன. இவ்வாறாக பௌமாசுரன் செலுத்திய அஸ்திரங்கள் எல்லாம் பகவானின் அம்புகளால் துண்டிக்கப்பட்டன. பகவான் தம் வாகனமான கருடனின் மீது வீற்றிருந்தபடி போரிட்டார். கருடனும் அவருக்கு உதவும் வகையில் தன் இறக்கைகளால் குதிரைகளையும் யானைகளையும் அடித்தும் தன் கூரிய நகங்களாலும் கூர்மையான அலகாலும் அவற்றின் தலைகளில் ரணங்களை ஏற்படுத்தியும் போர் செய்தார்.
கருடனின் தாக்குதல்களால் யானைகள் பலமிழந்து போர்க்களத்தை விட்டு ஓடத் துவங்கின. பௌமாசுரன் மட்டும் தனித்து நின்று கிருஷ்ணருடன் போரிட்டான். தன் படை வீரர்களுக்கும் யானைகளுக்கும் கிருஷ்ணரின் வாகனமான கருடனால் பெரும் தொல்லைகள் நேர்ந்ததைக் கண்ட பௌமாசுரன் மிகுந்த கோபம் கொண்டு தன் முழு பலத்தையும் பிரயோகித்து கருடனை தாக்கினான். அந்த தாக்குதல் இடியின் பலத்தையும் மிஞ்சியதாக இருந்தது. ஆனால் கருடன் சாதாரணமான பறவையல்ல. அதனால் அசுரனின் அடிகளையெல்லாம் யானை மலர் மாலைகளை பெறுவது போல தாங்கிக் கொண்டார். தன் தந்திரங்களையெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பலிக்காமல் போனதைக் கண்ட பௌமாசுரன் கிருஷ்ணரை கொல்வது சாத்தியமல்ல என்பதை உணர்ந்து கொண்டான். எனினும் இறுதி முயற்சியாக அவன் ஒரு திரிசூலத்தை கையில் எடுத்து கொண்டு அவரை நோக்கி பாய்ந்தான். ஸ்ரீகிருஷ்ணர் வெகு சாமர்த்தியமாக பௌமாசுரனின் சூலம் தன் மீது படுவதற்கு முன்பு சுதர்சன சக்கரத்தால் அசுரனின் தலையை வெட்டி வீழ்த்தினார். குண்டலங்களும் மணிமுடியும் அணிந்து பிரகாசமாக விளங்கிய அசுரனின் தலை மண்ணில் வீழ்ந்தது. பௌமாசுரன் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்பட்டதும் அவனது உறவினர்கள் மனமுடைந்து கதறினார்கள். பக்தர்கள் பகவானின் வெற்றியை பாராட்டி புகழ்ந்தார்கள். தேவர்கள் வானுலகிலிருந்து பகவானின் மேல் மலர்மழை பொழிந்தார்கள். அது சமயம் பூமாதேவி பகவான் கிருஷ்ணரின் முன்பு தோன்றி வைஜெயந்தி மாலையை அவருக்கு அணிவித்து அவரை வணங்கினாள். அதிதியின் பிரகாசம் மிக்க காதணிகளையும் வருணனின் வெண்கொற்ற குடையையும் பூமாதேவி கிருஷ்ணரிடம் திரும்பத் தந்தாள். மற்றொரு மதிப்புயர்ந்த இரத்தினத்தையும் அவள் கிருஷ்ணருக்கு பரிசாக அளித்தாள். பின்னர் பூமாதேவி பிரபஞ்சத்தின் சுவாமியும் தேவர்களால் எப்போதும் வழிபடப்படுபவருமான முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தனை செய்தாள். அவள் கீழே விழுந்து வணங்கி பக்தி பரவசமடைந்து இவ்வாறு பேசினாள். பகவானே, சங்கம், சக்கரம், கதை, தாமரை ஆகிய 4 சின்னங்கள் எப்போதும் தரித்தவரும் தேவர்களுக்கெல்லாம் சுவாமியுமான உமக்கு நான் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்றுக்கொள்வீராக. அன்பார்ந்த பகவானே, உமது பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக உமது உன்னதமான அவதாரங்களாக பூமியில் தோன்றுகிறீர். அன்பார்ந்த பகவானே, நீர் எப்போதும் தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர். உமது கண்கள் தாமரை மலரின் இதழ்களைப் போல விரிந்திருக்கின்றன. எனவே அவை பார்ப்பதற்கு அழகாக விளங்குகின்றன. மென்மையான உமது திருவடி தாமரைகள் உமது புனித பக்தர்களின் தாமரை போன்ற மென்மையான இதயங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன. எனவே நான் உமக்கு பலமுறை வணக்கம் செலுத்துகிறேன். நீர் பல்வேறான தர்மங்கள், புகழ், செல்வம், அறிவு, தியாகம் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர். நீர் ஆதி மூலமான முழுமுதற் கடவுள், காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர், எல்லா சக்திகளின் உறைவிடமாக அமைந்திருக்கிறீர். உலகம் உம்மால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்ச தோற்றத்தின் காரணமும் விளைவும் நீரே. தயவு செய்து என் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வீராக. அன்பான பகவானே, பகத்தன் என்ற பெயருடைய இந்த சிறுவன் என் மகனான பௌமாசுரனின் மகன். தன் தந்தையின் கோர மரணம் இவனை வெகுவாக பாதித்திருப்பதால் இவன் மிகவும் குழப்பமடைந்து நிலை புரியாமல் அச்சம் கொண்டிருக்கிறான். எனவே உமது பாத கமலங்களில் சரணடைவதற்காக நான் இவனை அழைத்து வந்திருக்கிறேன். இவன் தந்தையின் பாவச் செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இவனை நான் உம்மிடம் அழைத்து வந்திருக்கிறேன். இவ்வாறு பூமித்தாய் பகவானிடம் கூறினாள். பூமித்தாயின் பிரார்த்தனைகளை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவளுக்கு எல்லா அபாயங்களிலிருந்தும் பாதுகாப்பு தருவதாக உறுதி கூறினார். பயப்படாதே என்று பகதத்தனிடம் சொன்னார். பின்னர் செல்வச் சிறப்புகள் மிகுந்திருந்த பௌமாசுரனின் மாளிகைக்குள் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரவேசித்தார். அந்த மாளிகையில் பௌமாசுரனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 16,100 இளம் அரச கன்னியரை ஸ்ரீ கிருஷ்ணர் கண்டார்.
அவர்கள் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டபோது அவரின் அழகால் கவரப்பட்டு அவரது காரணம் கடந்த கருணையை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணரை தம் கணவராக மனதுள் வரித்து கொண்டார்கள். ஒவ்வொரு அரசகுமாரியும் ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு கணவராக அமைய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள். களப்பற்ற பக்தியுடன் அவர்கள் தங்கள் இதயங்களை ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் சமர்ப்பித்தார்கள். ஒவ்வொரு இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் கிருஷ்ணர் அவர்களது களங்கமற்ற விருப்பத்தை அறிந்தபோது அவர்களை தம் மனைவியராக ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார். அவர்களுக்கு எல்லாம் தகுதியான ஆடை ஆபரணங்களை ஏற்பாடு செய்து ஒவ்வொருவரையும் ஒரு தனி பல்லக்கில் அமரச் செய்து துவாரகாபுரிக்கு அனுப்பி வைத்தார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த மாளிகையில் இருந்த அபரிதமான செல்வத்தையும் ஆபரணங்களையும் பொக்கிஷங்களையும் சேகரித்து அவற்றுடன் அங்கிருந்த ரதங்கள், குதிரைகள் மற்றும் 4 கொம்புகளை கொண்ட 50 யானைகள் ஆகியவற்றை துவாரகைக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சத்யபாமாவும் ஸ்வர்கலோகத்தின் தலைநகரான அமராவதி பட்டினத்திற்கு சென்று தேவராஜனான இந்திரன் மற்றும் அவனின் மனைவியான சசி தேவியும் வாழ்ந்த மாளிகைக்கு சென்றார்கள். இந்திரனும் அவன் மனைவியும் அவர்களை வரவேற்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் அதிதியின் காதணிகளை இந்திரனிடம் ஒப்படைத்தார். ஸ்ரீ கிருஷ்ணரும் சத்யபாமாவும் இந்திரனின் தலைநகரை விட்டு புறப்பட இருந்தபோது பாரிஜாத மலர் செடியை பெற்று தருவதாக ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு வாக்களித்திருந்ததை சத்யபாமா நினைத்து கொண்டு ஒரு பாரிஜாத செடியை பறித்து கருடனின் மேல் வைத்தாள். ஒருமுறை நாரத முனி ஒரு பாரிஜாத மலரை ஸ்ரீ கிருஷ்ணரின் மூத்த மனைவியான ருக்மிணிக்கு பரிசாக தந்ததால் தன் கௌரவம் குறைந்துவிட்டதாக கருதிய சத்யபாமா தனக்கும் அவ்வாறான மலர் வேண்டுமென்று கிருஷ்ணரிடம் கேட்டாள். தம் மனைவியரின் போட்டி மனப்பான்மையை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து, நீ ஏன் ஒரே ஒரு மலர் மட்டும் கேட்கிறாய்? நான் ஒரு முழு பாரிஜாத மரத்தையே உனக்கு தருகிறேன் என்று சத்யபாமாவிடம் கூறியிருந்தார். உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தனி நோக்கத்துடன் சத்யபாமாவை தன்னுடன் அழைத்து சென்றிருந்தார். அவள் தன் கையாலேயே பாரிஜாத செடியை பறித்து கொள்ளட்டும் என்று அவர் எண்ணினார். ஆனால் சத்யபாமா செடியை பறித்தது இந்திரனுக்கும் மற்ற ஸ்வர்கவாசிகளுக்கும் எரிச்சலை தந்தது. அவர்களின் அனுமதியை பெறாமல் சத்யபாமா பூமியில் கிடைக்காத அச்செடியை பறித்திருந்தாள். எனவே இந்திரனும் மற்ற தேவர்களும் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் பாரிஜாத செடியை எடுத்துச் செல்வதை தடுத்தார்கள். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு மிகவும் பிரியமான மனைவியாகிய சத்யபாமாவை திருப்தி செய்ய விரும்பியதால் செடியை கொண்டு செல்வதில் பிடிவாதமாக இருந்தார். எனவே தேவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே போர் மூண்டது. வழக்கம் போல் கிருஷ்ணர் வெற்றியடைந்து பாரிஜாத செடியை பூமிக்கு கொண்டு வந்து துவாரகையில் சேர்ப்பித்தார். இதன் பின்னர் அந்த செடி சத்யபாமாவின் அரண்மனை தோட்டத்தில் நடப்பட்டது. இந்த அபூர்வமான செடி வளர்ந்து மரமாகிய போது சத்யபாமாவின் அரண்மனை தோட்டம் ஆச்சரியப்படும் விதமாக பிரம்மாண்டமான அழகை பெற்றது. பாரிஜாத செடி ஸ்வர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்துவிட்ட காரணத்தால் அதன் மலரின் மனமும் குறைந்து போயிற்று. ஸ்வர்க்கத்து அன்னப்பறவைகளும் அந்த மலரின் மணத்தையும் தேனையும் தேடி பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்தது. இந்திரன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நடந்து கொண்ட விதத்தை சுகதேவ கோஸ்வாமி போன்ற முனிவர்கள் ஆதரிக்கவில்லை. தம் காரணமற்ற கருணையால் தேவராஜனின் தாயாகிய அதிதியின் காதணிகளை அவனிடம் திரும்பத் தருவதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் தேவலோகம் சென்றார். இந்திரனும் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான். ஆனால் ஒரு மலர் செடியை கிருஷ்ணர் அங்கிருந்து கொண்டு வருவதை எதிர்த்து இந்திரன் அவருடன் போரிட்டான். இது இந்திரனின் சுயநலத்தின் காரணமாக ஏற்பட்டது. அவன் தன் முடியை தாழ்த்தி ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதகமலங்களை வணங்கினான். ஆனால் தன் காரியம் நிறைவேறியதும் அவனுடைய குணம் மாறியது.
ஜட இயல்புடைய மனிதர்களின் தன்மை இதுவாகும். அவர்கள் தம் சொந்த லாபத்தில் மட்டும் கருத்தாக இருப்பார்கள். தம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் எவருக்கும் எவ்வித மரியாதையையும் தருவார்கள். ஆனால் அவர்களுடைய விருப்பம் நிறைவேறியதும் அவர்கள் நட்பை தொடர்வதில்லை. இந்த சுயநல குணம் பூமியில் உள்ள செல்வந்தர்களிடையே மட்டுமின்றி இந்திரன் போன்ற தேவர்களிடமும் காணப்படுகிறது. மிக அதிகமான செல்வம் ஒருவனை சுயநலவாதியாக செய்கிறது. சுயநல குணம் படைத்த மனிதன் கிருஷ்ண உணர்வு பெறுவதற்கு தகுதியற்றவன். அவனை சுகதேவ கோஸ்வாமி போன்ற மகா பக்தர்கள் கண்டனம் செய்கிறார்கள். அதிகமான செல்வத்தை பெற்றிருப்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கு தடையாக உள்ளது. இந்திரனை தோற்கடித்த பின் ஸ்ரீகிருஷ்ணர் பௌமாசுரனின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு வந்த 16,100 பெண்களை விவாகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அவர் தம்மை 16,100 வடிவங்களில் வியாபித்து கொண்டு ஒரே சுப வேளையில் அவர்கள் அனைவரையும் வெவ்வேறு மாளிகைகளில் விவாகம் செய்து கொண்டார். இவ்வாறு அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவரே முழுமுதற் கடவுள் என்ற உண்மையை நிரூபித்து காட்டினார். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆகாதது எதுவுமே இல்லை. அவர் சர்வ சக்திமான், எங்கும் நிறைந்திருப்பவர், அழிவில்லாதவர். எனவே அவரது லீலைகளில் அதிசயம் எதுவும் இல்லை. 16,100 ராணியரின் எல்லா மாளிகைகளும் தரமான தோட்டங்களும் வாழ்க்கை வசதிகளும் நிறைந்தவையாய் அவற்றிற்கு இணையாக உலகில் வேறு எங்குமே இருந்ததில்லை எனும்படியாக அமைந்திருந்தன. ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படும் இந்த விவரங்கள் எல்லாம் மிகையாக கூறப்பட்டவை அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணியர் எல்லோருமே லக்ஷ்மி தேவியின் அம்சங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுடன் தனித்தனி மாளிகைகளில் தனி மனிதன் தன் மனைவியோடு வாழ்வதைப் போலவே வாழ்ந்தார். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மனிதனைப் போலவே வாழ்ந்தார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் 16,100 பெண்களை மணந்து 16,100 மாளிகைகளில் வாழ்ந்து தம் சிறப்பான சக்தியை வெளிப்படுத்தினார் என்றாலும் அவர்களுடன் ஒரு தனி மனிதன் தனி மனைவியுடன் வாழ்வதைப் போலவே வாழ்ந்து மனித இல்லங்களில் கணவன் மனைவியிடையே இருக்க வேண்டிய உறவு முறைகளை கடைப்பிடித்தார். பரபிரம்மமான முழுமுதற் கடவுளின் தன்மைகளை எடை போடுதல் முறையாகாது. பகவானின் தெய்வீகமான லீலைகளை ஆராய்ந்து புரிந்து கொள்வது பிரம்மனை போன்ற தேவர்களாலும் கூட ஆகாத காரியம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மதேவனாலும் புரிந்து கொள்ள முடியாத தன்மைகளை பெற்றிருந்த முழுமுதற் கடவுளை தம் கணவர்களாக பெற்றிருந்த அந்த மனைவியர் மிகுந்த பாக்கியசாலிகள். அவர்களின் மன உறவு மேலும் மேலும் வளர்ந்தோங்கியது. இவ்வாறாக கிருஷ்ணரும் அவரது ராணியரும் தமது இல்லற வாழ்வில் பரமானந்தத்தை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு ராணிக்கும் பல்லாயிரக்கணக்கான ஏவலாளர்கள் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரை தாமே நேரில் கவனிப்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். கிருஷ்ணர் தன் மாளிகையினுள் வரும்போது ஒவ்வொரு ராணியும் அவரை நேரில் வரவேற்று வசதியான ஆசனத்தில் அமரச் செய்து அவரது பாத கமலங்களை கங்கையின் நீரால் கழுவி அவருக்கு தாம்பூலம் தந்து அவர்களின் திருப்பாதங்களை வருடி விடுவாள். இவ்வாறு அவர்கள் வெளியில் சென்றிருந்ததால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்பட்டிருந்த களைப்பை அவரது பாத கமலங்களை பிடித்து போக்குவார்கள். அவருக்கு இதமாக விசிறியால் வீசி மணமுள்ள அத்தர்களை தடவி மலர் மாலைகளால் அவரை அலங்கரித்து அவரது சிகையை அழகுபடுத்தி ஓய்வெடுக்கச் செய்து சுவையான உணவு வகைகளை பரிமாறுவார்கள். இவற்றையெல்லாம் ஒவ்வொரு ராணியும் தானே செய்வாள். பணிப்பெண்களுக்காக அவர்கள் காத்திருப்பதில்லை. இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது ராணியரும் இவ்வுலகில் சிறப்பான இல்லற வாழ்வுக்கு உதாரணமாக வாழ்ந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா எழுதிய கிருஷ்ணா எனும் நூலின் 58ஆம் அத்தியாயமான பௌமாசுர முக்தி என்னும் பகுதி இவ்வாறு நிறைவு பெறுகிறது.